போய் பாருங்க சார். இதோட மோசம் வீட்டுக்குள்ள ஒரு வீடும் போய் பாருங்க. இந்த மழை நேரத்துல ஆபத்து தான். இந்த வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு இருக்கிறது, மழை பெஞ்சா எங்க பில்டிங்கே உளுந்துடுதோன்னு உக்காந்துடுதோன்னு பயம். இந்த மழை பெஞ்சுதான் இப்படி ஊறி இது உளுந்து இருக்குது. அவனுக்கு இன்னும் ஒரு 4 மாசத்துல கல்யாணம் அந்த குழந்தைக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தான் அவர் வந்து பைக்கை நிறுத்த வந்திருக்காரு. இதுக்கு மேலே, அதாவது 4 அடுக்கு மாடி மேலே இருந்து ஒரு ஸ்லாப் வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. அது வந்து அவரோட தலையில் வந்து விழுந்ததுனால அவருக்கு வந்து மிகுந்த அளவில் வந்து பிளட் வந்து வெளியே போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயுமே அவர் வந்து சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து என்ன தமிழக அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத நேரடியாக அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா, இங்கே வளர்ந்தவங்க, நாங்கள் பிறந்தவங்க வளர்ந்தவங்க, ஒரே இதில் இருந்தவங்க. வீடு இதுதான் இருந்துச்சு எங்களுக்கு. தெரியுமா இல்லை? இது உங்கள் வீடெல்லாம் மேல் வீடு, எங்களுக்கு தான் மேலே இருக்கிறவங்க. மேலே இருக்கவங்க கீழே இருக்காங்க, அவங்க பாட்டி மேலே இருக்காங்க. எல்லாம் அங்கே இருக்கவங்க தான், யாரும் வெளியாள் இல்லை. இப்போ நம்மலாம் இங்கே ஊருக்காரங்க தான். இது 8 மணிக்கு நடந்தது. நீங்கள் 8:15 நடந்தது. கரெக்டாக 8:15 நடந்தது. 1/2 ஹவர்லேயே உயிர் போய், அந்த பையன் கூப்பிட்டு போகிறோம், உயிர் போயிடுச்சு. இங்கே ரத்தம் காடு தான் இங்கே ஃபுல்லாக. அந்த மண்டையே இதுவாயிடுச்சு. நான் நல்லா தங்கமான பையன். வந்தாங்க பேது, கவுன்சிலர் வந்தாங்க பேது, கவுன்சிலர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. திருப்பி அதான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? கொடுக்குறேன்னா என்ன கொடுப்பாங்க? இந்த உயிரை போயிடுச்சு. உள்ள போய் பாருங்க சார். இதோட மோசம் வீட்டுக்குள்ள ஒரு வீடும் போய் பாருங்க. இந்த மழை நேரத்துல ஆபத்து தான். இந்த வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு இருக்கிறது, மழை பெஞ்சா எங்க பில்டிங்கே உளுந்துடுதோன்னு உக்காந்துடுதோன்னு பயம். இந்த மழை பெஞ்சுதான் இப்படி ஊறி இது உளுந்து இருக்குது. ஆமா, பயந்து தான் வாழ்றோம். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. வீடு தான் கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ வெறும் அவங்க வந்து நோட்டீஸ் வச்சுட்டு காலி பண்ணுங்க சொன்னா எப்படி பண்ணுவாங்க? நீங்க வந்து என்னாச்சும் நடவடிக்கை எடுத்தா தானே நம்ம காலி பண்ண முடியும். இப்ப சொல்றாங்க இது மட்டும் வராங்க, அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. பப்ளிக் ஏன் பயப்படுது நான் கேட்கறேன். இல்ல கவர்மெண்ட் எங்க பயப்படுது? வீடு இல்ல, கவர்மெண்ட் ஏன் பயப்படுது? தைரியமா வர வேண்டியதானே உள்ள. இந்த மாதிரி ஒரு உயிரும் பலி ஆகிட்டே இருந்தா என்ன செய்ய வருது? உள்ளவங்க நடந்து இருக்குது, கால் போயுது, கை போயுது, அவ்வளவுதான். உயிர் ஃபர்ஸ்ட் இது போயுது. குழந்தை கூட ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இறந்திருக்கு. மேல் வீட்லயே கூரை ஆமா, உள்ள சின்ன குழந்தை, தம்பி குழந்தையிலேயே செத்துருக்குறாங்க. அப்படியே அங்கேயே காலி. எப்போதான் விடிவு காலம் வரும்னே தெரியல. இந்த வீட்டை எடுத்துட்டு வேற வீடு கொடுத்தாலே நாங்க போறதுக்கு எல்லாருமே தான் ரெடியா இருக்கோம். நாங்க போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை. நிக்கிறது கூட பயம் தான். இங்க எப்போ என்ன உழுதுன்னு தெரியாது. இந்த பப்ளிக் உள்ள இருக்கிறோம், உள்ள எப்போ என்ன உழுதுன்னு தெரியாது. பேசினாலும் எங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குங்களா? அதுதான் வேணும். நாங்களும் பேசிட்டோம். எத்தனை வருஷம்ப்பா வேலையை விட்டுட்டு வந்தவன் அந்த குழந்தை. நல்லா வாய் நிறைய பேசுவான், அக்கா அக்கான்னு. சின்ன குழந்தை சார், 20 வயசு பிள்ளை. அது கல் விழுந்து அப்போவே அவ்வளோதான். அப்போவே அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். எதுவுமே இல்லை அவனுடைய உடம்புல. அப்போ கூட கூட்டிகிட்டு போய் இது கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவன் இறந்துட்டான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆச்சு. அப்போவே இவங்க அதை பார்த்து பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளை இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கும். அந்த பிள்ளை உயிரோடு இருந்திருக்கும். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வீடுங்களை மாற்றி கொடுங்க. எங்களுக்கு இந்த டென்ட்டு கட்டி கொடுக்குறோம், வெளியே போயிருங்க, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எங்களுக்கு வந்து பக்கத்தில் கூட வீடு இருக்குது, இடம் இருக்குது, அங்கே எங்களுக்கு கட்டி கொடுங்க. இல்லையா, இப்போ கட்டி வச்சுருக்கிற வீடும் கூட நிறைய காலியாக இருக்குது. அதில் நீங்கள் போக சொல்லுங்கள். நீங்கள் நாளைக்கு போக சொல்லுங்கள், நாங்கள் இன்றைக்கே போயிடுறோம். அதுதான் எங்கள் கோரிக்கை.
இங்கே இப்போ நீங்கள் நிற்கிற இடம் கூட டேமேஜாக தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே காசு போட்டு செலவு பண்ணி நாங்கள் கட்டினது இதெல்லாம் பாருங்கள். நாங்கள் கட்டினது, கவர்மெண்ட்லாம் பண்ணலை. எல்லாருமே நாங்கள் வீட்டுக்காரங்க காசு போட்டு கட்டினது. அதனால் எங்களுக்கு அவன் பேர் குலாப், அவன் வயசு சையத் குலாப், அவன் வயசு 21 வயசு தான். கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும்ப்பா, 8:30 மணி இருக்கும். அவனுக்கு இன்னும் ஒரு 4 மாதத்தில் கல்யாணம். அந்த குழந்தைக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க 4 மாதத்துக்கு முன்னாடி. 4 மாதத்துல கல்யாணம். எல்லாமே சின்ன பிள்ளை, உயிர் இருந்துச்சுப்பா. அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. இறந்துட்டார் 10 மணி அந்த டைமில் இறந்துட்டார். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இறந்துட்டார் அவர். இப்போ ஆம்புலன்ஸ் வரல அப்படின்றது தாமதமா வந்ததுனால தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க விழுந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு போனாங்க எங்க ஆளுங்க, தெரியுமா? ஆட்டோல வச்சு உடனே ஆம்புலன்ஸ் வரல. ஆம்புலன்ஸ் பண்ற அந்த நேரத்துல போன் பண்றதுக்கு யாருக்கும் கை கால்ல போன் பண்ணல சார். ஆம்புலன்ஸ்க்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஒரு உயிர். அவ்வளோ ரத்தம்ப்பா, இது ஃபுல்லாவுமே ரத்தம் தான் அந்த குழந்தைக்கு. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம். ஆம்புலன்ஸும் வரல, யாருமே வரல. அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி நடந்து ரொம்ப நேரம் யாருமே வரல. அவன் இறந்துட்டான்ற செய்தி கேட்டுட்டு தான் எல்லாருமே வராங்க. எல்லாருமே சொல்கிறேன், இப்போ ப்ரெஸ்ஸு, போலீஸு எல்லாருமே அப்போ தான் வராங்க. அவன் இறந்துட்டான்ற கேட்டதுக்கு அப்புறம் தான் வராங்க. இப்போ கவர்மெண்ட் சைடு வந்து நாங்க சில பில்டிங்ஸ்மே பார்த்தோம், ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் வீடுங்களுக்கு வந்து பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு. கவர்மெண்ட் சைடு இருந்து வந்து இதெல்லாம் பார்த்திருக்காங்களா? பாக்குறாங்க தான், அவங்களும் செய்யறாங்க. எவ்வளவுதான் 50 வருஷம் கட்டிடம், இது எவ்வளவுதான் தாங்கும், எவ்வளவுதான் மழைக்கு தாங்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு மாற்றி கொடுத்துருங்கன்னு. நீங்கள் எவ்வளோ அதை சரி பண்ணி கொடுத்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் தான் தாங்குது, மறுபடியும் போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது நடந்துச்சுன்னா, மொத்த ஃபேமிலியாக இருக்கும்போது மொத்தமாக விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் எங்களோட கோரிக்கை அதுதான், எங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருங்க. அவனோட உயிர் போய் தான் இந்த மாதிரி ஆகணும்னு இருக்குது. அவங்க அதை சரி செஞ்சுருந்தாங்கன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததை சரி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தை இப்போ உயிரோடு இருந்திருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த பில்டிங் கட்டி குறைஞ்சது எனக்கு எல்லாரும் சொல்கிறதுனா 60 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மழை வரும்போதும் ஒவ்வொரு இழப்பு நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். போன வருஷம் இந்த பால்கனி இடிஞ்சு வந்து இங்கே இருந்த 2 வண்டி, அப்போ தான் ஜஸ்ட் குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்து, நல்ல வேலை குழந்தைங்க மேலே விழாமல் இங்கே நிறுத்தி இருந்த 2 பைக் மேலே விழுந்து நாங்களும் வந்து ரொம்ப வெல் செட்டில்டாங்க. எல்லாருமே கூலி வேலைக்கு போய் சின்ன சின்ன வேலை பண்ணி தான் இங்கே வந்து பொழைச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு எங்கள் உயிரை வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடரே பண்ண மாட்டுறாங்க. எப்போ வந்தாலும் வந்து பார்த்துட்டு போயிடறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் ஒவ்வொரு வீடும் ஏறி ஏறி கேட்குறாங்க. அப்போது எங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு ஒன்று வரும்போது, நேற்று அந்த பையன் இறந்துருக்கான். நேற்றுலேருந்து இன்னைக்கு 12 மணி நாங்களாம் போராட்டம் பண்ணுற வரைக்கும் யாருமே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ வரல, ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, யாருமே வரல. அப்போ நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் எங்கள் வீடு தேடி வர்றீங்க இல்லையா? அப்போ எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது மட்டும் ஏன் வர மாட்டேங்க? நாங்கள் போராட்டம் பண்ணாதான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த குழந்தை இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இறந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்குமே போயிட்டோம். அவன் அவ்வளோ பெரிய ஸ்லாப் இருந்தால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே ப்ரேயர் பண்ணோம் அவன் நல்லபடியாக வரணும்னு. ஆனால் வந்து அவன் வந்து பொழைக்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இழப்பீடை நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா பில்டிங்கும் குழந்தைங்க ஒரு சேஃப்டியாகவே விளையாட முடிய மாட்டேங்குது. என்ன விழுது, எப்போ என்ன விழுது அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப ஓல்டாகிட்டதுனால இந்த பில்டிங்கில் யாருமே இருக்காது, தகுதி இல்லாமல் இருக்குது. 60 இயர்ஸ் ஆகுதான். இதில் நிறைய பேர் வந்து இங்கே வந்தவங்கலாம் வயசாகி இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து, அதாவது இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்தவங்கலாம் ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க, நடக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு 24 இயர்ஸில் கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரிஞ்சவங்களாம், அவங்க ரொம்ப வயசாகிட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ அவ்வளோ மோசமான பில்டிங்காக இருக்குது. நாங்களும் வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இந்த இடத்த இதை வந்து காலி இடிச்சிட்டு எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுங்க, அது வரைக்கும் நாங்கள் வெளியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த கேட்குறது வர்றது போகிறது இப்படி தான் இருக்கே தவிர, சரி நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து போன ஆட்சியிலேயே செய்ய வேண்டியது. அதில் இல்லை அடுத்த இந்த எலெக்ஷன் முடியட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமும் இந்த ஒவ்வொரு மழை வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மழையெல்லாம் வந்துச்சுன்னா எங்களால் நிற்கவே முடியாது, பயமாக இருக்கும். எப்போ என்ன நடக்குது? பணம் உள்ளவங்க போய் ஹோட்டலில் இருந்துக்கிறாங்க ரூம் எடுத்து, நாங்கள் எங்கே போய் இருக்க முடியும்? இங்கே தான் இருக்கணும். வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் எங்களுக்கு இது தானே இருக்குது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அதனால் இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இழப்பீடை சந்திச்சு எங்கள் உயிரையும் மனுஷங்க உயிர் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த இடத்த இடிச்சிட்டு இதே இடத்துல எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு கோரிக்கை. அவங்க எல்லாருமே வந்து
என்ன சின்ன சின்ன வேலை செஞ்சு தான் பொழைக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணல, எல்லாரும் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கல. இங்கே வந்து அதுலேயும் ஒரு நிறைய இதுவாக வேற சொல்கிறாங்க, இங்கே வந்து மீனவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை, எல்லா மக்களும் ஒன்று தானே, எல்லாரும் போடுற ஓட்டு உங்களுக்கு செல்லுபடி ஆகுதுல்ல. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே நீங்கள் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களும் ஈக்குவலாக நினச்சி எல்லாருக்குமே சமமாக யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த இடத்த, இந்த பில்டிங்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டி கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. அது போன உயிர் எவ்வளோ தான் இவங்க இழப்பீடு கொடுத்தாலும் அந்த உயிருக்கு எதுவுமே ஈடாகாது. இப்போ இங்கே தான் டெய்லியும் நாங்கள் பார்ப்போம், டெய்லியும் பேசுவோம். அவன் ரொம்ப அந்த பையன் வந்து எல்லா பசங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த இளமை வயசில். அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக தான் பேசுவான். இல்லைக்கா சொல்லுக்கா சாப்பிட்டீங்களாக்கா, அப்படி தான் வந்து ஒரு அமைதியான பையன். அவன் இருக்கிறதே தெரியாது, எப்பவுமே எல்லாருக்கும் ரெஸ்பெக்டாக பேசுவான். அந்த பையன் வந்து இந்த ஏரியா பையன் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஒரு ஒழுக்கம் ரெஸ்பெக்ட், யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ரெஸ்பெக்டாக பேசுவான். அவன் இருக்கிற இடமே தெரியாது. டெய்லியும் பார்த்துப்போம், டெய்லியும் பேசுவோம். அப்படி இருக்கிற புள்ள திடீர்னு இந்த மாதிரி ஆனால் எங்களெல்லாம் தாங்கவே முடியல. நைட்லேருந்து எங்களுக்கெல்லாம் என்ன என் தம்பி மாதிரி தான் அவன். டெய்லியுமே பார்த்துப்போம், டெய்லியுமே பேசுவோம். அப்படி இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளையும் நம்ம தம்பி மாதிரி தானே. அந்தமாரி என்ன எங்களுக்கே அப்படி இருக்க, அந்த பெத்த தாய்க்கு எவ்வளோ வலியும் வேதனை இருக்குது. எத்தனை வருஷம் எடுத்து அதெல்லாம் அவங்களால மீண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இன்னைக்கு போனோம் ஏபிடு கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதுக்குண்டான உண்மையான சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். உண்மையான என்ன தீர்வோ அதை காணணும். நாங்களும் அதை தான் கேட்குறோம். இங்கே இதை இடிச்சிட்டு நாங்கள் எவ்வளோ ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இந்த இடத்துல கட்டி கொடுத்தாதான் என்ன சொல்கிறது, ரொம்ப அவுட்டரில் கொடுத்தாலும் எல்லோரும் இங்கே சுற்றி தான் சரௌண்டிங்கில் தான் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை, என் பசங்களாம் இங்கே தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லாமே நாங்கள் இங்கேருந்து போனால் மறுபடியும் ஒரு புது ஸ்கூல் கொண்டு போய் பார்க்கணும். அங்கே எவ்வளோ ஃபீஸ் இருக்கணும் தெரியாது. அந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இங்கே எங்களுக்கு காலி பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். மறுபடியும் இங்கே கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம்.